படம் வந்து எல்லைக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. விஎஃப்எக்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் வேற லெவலு. அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிருத் தான். பிரதீப் ரங்கநாதன் கிடையாது, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சாங்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. மெலோடி ஆஃப் அனிருத் வந்துட்டு இந்த படத்தில் பேசப்படும். சீமான் சாரோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. அப்பா பையன் மாதிரி பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிருத்தி செட்டி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட மெயின் கோரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தான். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மெசேஜும் நல்லா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபோனால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரிலாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் வந்துட்டு 4 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொன்னார். வெயிட் பண்ணதுக்கு செம்ம ஒர்த்து. 4 வருஷம் பண்ணதுக்கு விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஃபியூச்சரில் போய் உட்காந்து எப்படி இருக்கும் அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். எஸ்ஜே சூர்யா வில்லனிசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டாக பார்த்துருப்போம், போலீஸ் ஆஃபீஸராக பார்த்துருப்போம் வில்லனிசம்ல. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டைலிஷாக இருக்காரு அந்த படத்தில். ரொம்ப அந்த படத்தை எங்கேயும் கூட்டு போறதே அவர் தான். அவரோட ரோல் மிகப்பெரிய இம்பார்ட்டன்டான ரோல். அவர் ஏன் அந்த ஆப்பை கண்டுபிடிக்கிறார் அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவருக்கான ரோலை கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. நம்ம இப்போ யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியே இருக்குது. இது வந்து பக்கா ஜென்சிக்கான படம். பெரியவங்களுக்கு பிடிக்குமா நான் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்ல ஒரு ட்ரை சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில். இந்த வாட்டி விக்னேஷனோட கம்பேக்காக இருக்கும் இந்த படம். இப்போ நிறைய பேர்லாம் அவர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. டைலாக் ரைட்டிங் ஆகட்டும் சரி, கேமரா ஒர்க் ஆகட்டும் சரி, எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பாத்தீங்கன்னா வந்து இந்த பிரதீப் ரங்கநாதனோட லைன்ல வந்து 4வது படம் வேற லெவல் வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து 100 கோடி நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா ஜென்சி பசங்களுக்கு கரெக்டா பிடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் தான் அவரு. தொடர்ந்து 4வது படம் அடிச்சிட்டாருன்னா துப்பாக்கி எதுன்னு வந்து அவரோட கொடுக்க சொல்லுங்க. இந்த துப்பாக்கி சொல்லி காமெடி பண்ணிருந்தீங்களா, ரியல் துப்பாக்கி பிடிக்கிற ஒரே ஒரு ஓல்டு யாருன்னா விஜய்க்கு அப்புறம் இவரோட கொடுத்துருங்க. ஓப்பனா சொல்றேன். விஎஃப்எக்ஸ் எல்லாருமே பயங்கரமா பண்ணிச்சிருக்காங்க. அப்புறம் எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கு. ஒரு 3 ஹவர் ஜாலியா இருக்கு. நம்ம தான் இந்த உலகத்துல வாழ்ற மாதிரியே இருக்கு. எல்லாம் ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்க. ஏஐ யூஸ் பண்ணி ஒரு லவ் வந்து முடிவு பண்ணக்கூடாது ஒரு கதை ஒன்னைன்னு. சீமான் இருங்க நான் சொல்றப்ப விக்னேஷ் சிவன் சார் வந்து நயன்தாரா மேம் வந்து எந்த அளவுக்கு லவ் பண்றாரு சொல்லிட்டு ஒரு டைம் அப்படியே உண்மையா அப்படியே அவரோட லைன்ல காமிச்சிருக்காரு. பிளஸ் சீமான் அண்ணா வந்து ஆர்கானிக்கா நடிச்சிருக்காரு. அதாவது அவர் சொல்லிட்டு இருக்காருல விஷயத்த. ஸோ அது எப்படி உண்மையா வந்து படத்துல காமிச்சிருக்காங்க. இப்போ ஒரு நல்ல மெசேஜ் கன்வே ஆயிருக்கு. எல்லாருமே வந்து மொபைல் போன்ல வந்து மாட்டிக்கிட்டு அதுல வந்து முடங்கி போயிட்டு எல்லாம் இன்ஸ்டா, ட்விட்டர், ஃபேஸ்புக் இதுலேயே வாட்ஸ்அப்ல இதுலேயே இருக்கிறத விட எடுத்துட்டு அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணுங்க. படிங்க, வேலை செய்யணும், வேலை செய்யுங்கன்னு சொல்றதா மெசேஜ். மியூசிக் அனிருத் பிரிச்சு பேடல இட்டாருங்க. அவரோட லவ் சாங் எல்லாம் அந்த எனக்கு என்ன யாரும் இல்லையா சாங் சொல்லும்போது அப்படியே ஹார்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. உண்மையா லவ் பண்றவங்களுக்கு இந்த படம் இதுதான் இருக்கும். இது வந்து அந்த ஆப் வந்து உள்ள கொண்டு வரது வந்து இது இல்லீகல் அஃபேர் நிறைய பேர் இருக்காங்க. அதையும் சொல்ற மாதிரி நல்லா கலாய்க்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் கிரிஞ்சா இருக்கு. அப்படியே கத்துறாரு. எஸ்ஜே சூர்யா வந்து அவரோட சிக்னேச்சர் ஸ்டெப் பயங்கரமா போட்டிருக்காரு. நீங்க பாத்துருப்பீங்க எல்லாருமே படத்துல அந்த பாட்டு யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ யோகி பாபா அவரோட டைரக்ஷன், அவரோட சிரிப்பு வந்து பயங்கர காமெடி நிறைய பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்குங்க படம். ஒர்த்து. ஹீரோயின் மேம் ஃபுல்லா நல்லா பட்சோட இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி லவ் உண்மையா நல்லா இருக்கு. பேடிங் நல்லா இருக்கு. ஈக்குவல் ஸ்பேஸ் நல்லா இருக்கு. 2 பேர் காம்போ நல்லா இருக்கு. புதுசா சூப்பரா பண்ணிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். பட் ஆனா அவர் வந்து விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணதால அவர் அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. பட் ஓகே, ஃபேமிலி பார்க்கலாம், ஜென்சி பசங்க எல்லாருமே பார்க்கலாம். நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எப்படி சொல்றது, இந்த வந்த தமிழ் சினிமாவில் விஎஃப்எக்ஸ்ல பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. வந்து பார்க்கலாம். எப்படின்னா ஃபியூச்சர் ஃபிலிம்லாம் பண்ணுறதுலாம் இப்போலாம் ரொம்ப ரேராக இருக்குல்ல. பட் நல்லா இருந்துச்சு, வந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் நல்லா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா, எப்படின்னா அந்த பழைய சாங்ஸ்லாம் இன்னும் நல்லா ஒரு முக்கியமான இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்க, பாட வைக்கலான்னு ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அது உள்ள ஒர்க் ஆகுது. அவரை பத்திலாம் சொல்லுவோம் ப்ரோ. அவரோட மீம் ஒன்று வச்சு டான்ஸ் அந்த இதெல்லாம் பயங்கரமா கலக்கிட்டாரு. இது எப்படி ப்ரோ, எப்படி சொல்ற, எஸ்ஜே சூர்யாவை எப்படின்னா ஒரு காமெடி பிளஸ் வில்லனா பார்த்தாதான் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. படம் எப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் லாக் ஆகுதுன்னா ஒரு காமெடியோ, ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ, ஒரு ஆக்ஷன்ஸோ, ஒரு லவ் ஃபீல் அந்த மாதிரி காமிச்சனா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் கொஞ்சம் லாகா இருக்குது படம் ஃபுல்லாவே. அதான் ப்ரோ, ஃபியூச்சர் ஃபிலிம் பண்றதே முதல்ல கஷ்டம். அது வந்து எப்படின்னா ஒரு பர்ஃபெக்டா பண்றது ரொம்ப கஷ்டம். நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு, வந்து பார்க்கலாம். எப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். மெயினான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் யூஸ் பண்ணி எதுவும் கனெக்ட் ஆகாதீங்க யாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு. மெசேஜ் எப்படின்னா ஒரு படத்துல இருந்து மெசேஜ் கத்துக்கிட்டு தான் ஒரு மெயினான விஷயம். அதனால நல்லா மெசேஜ் தந்துருக்காங்க. ஹீரோயின் நல்லா தான் பண்ணிருக்காங்க. எனக்கு அவங்கள பத்தி அதிகமா தெரியல, கீர்த்தி செட்டி பத்தி. ஓகே, நல்லா பண்ணிருக்காங்க. பிரதீப் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவருடைய எப்பயுமே அவர் பண்ற ஸ்டைல் மாதிரியே ஃபன்னு எல்லாம் காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு.
படத்துல நிறைய மீம் ரெஃபரன்ஸ் இருக்கு. அனிருத்தோட மியூசிக் செம்மையா இருந்துச்சு. அந்த பாட்டுக்காகவே படம் ஃபுல்லா பார்க்கலாம். ஏன்னா அந்த போத நீதானே பாட்டு வந்து அப்படியே பிஜிஎம் கட் பண்ணி எல்லா சீன்ஸ்க்கும் வர மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் எஸ்ஜே சூர்யாவோட ஒரு ஓல்டு சாங் ஒன்று இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எந்த ஒரு ட்ரைலர் எதுலயுமே அதை பத்தி காட்டல. அது சூப்பரா இருந்துச்சு. சீமான் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே ஒரு போரிங்கா லேக் ஆகிற மாதிரியே பண்ணிருக்காங்க. பிரீத்தி செட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கேவலமா இருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா இருக்காங்க. நல்லா கியூட்டா இருக்காங்க. சீமான் கேரக்டர் வெயிட்டான கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையாவே ஒரு பாலிடிக்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி அவர் பேசிட்டு இருந்தாருன்னா சீரியஸ்லி நல்லா வந்துருவாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்லா இது பண்ணியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் நல்லா இருக்கு. பிரீத்தி செட்டி ஆக்டிங் ஓகே தான். எஸ்ஜே சூர்யா கேரக்டர் செம்ம கேரக்டர். ஒவ்வொரு கேரக்டருக்குமே கரெக்டா எழுதியிருக்காங்க. காமெடி மட்டும் தான் நிறைய இடத்துல ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே பெருசா ஒர்க் ஆகல. ஆனா குட் மெசேஜ், நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்த்து வாழாதீங்க, தயவு செஞ்சு நேர்ல மனுஷங்களை பார்த்து பேசுங்க. மொபைல் கூடவே பேச வேணாம். டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. அவரோட ஓவர் ஆக்டிங் மட்டும் மாறவே மாட்டேங்குது. பட் ஸ்டில் டோட்டல் யூனிக்கா இருக்கு. ரொம்ப யூனிக்கா அந்த பசுமை உலகம்னு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி சிறைச்சாலை அப்படின்ட்டு காட்டுறது. 2040 இந்த மாதிரி தான் இருக்குங்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு. ஆனா அங்க ஒரு பசுமை உலகம்னு ஒண்ணு இருக்கு. அங்க நம்ம இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ரொம்ப டீட்டெயிலிங்கா இல்லைனாலும் ஒரு விஷயம் நம்மளால ரிலேட் பண்ண முடியுது. மொபைல் இல்லாம வாழ்ந்தா எப்படி இருக்கும், மொபைல் இல்லாம வாழ்ந்தா நம்ம லைஃப் ஒரு மாதிரி முகத்தை பார்த்து பேசிப்போம், மக்களா நம்ம பார்த்து பேசிப்போம். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ரிலேஷன்ஷிப்ல இப்பதான் வருது. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நம்ம ரீல்ஸ் பாக்குறோம். பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா உடனே அதுவே நம்மள மோட்டிவேட் பண்ணுது, நமக்கு சஜஸ்ட் பண்ணுது நிறைய. அது வந்துட்டு வேற ஒருத்தவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க ரைட் பர்சன் வருவாங்க, அப்படி இப்படின்னு போகுது. ஆனா உண்மையான ஃபீலிங்ஸ் போனா பிரேக்கப் ஆனா கூட அந்த ஃபீலிங்ஸ் பார்த்து அவங்க கூட நம்ம சேர்றதுதான். ரிலேஷன்ஷிப்க்கு அழகே சண்டை போட்டு சேர்றதுதான். ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. செம்ம எல்லாமே லைக் விஷுவல் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல செம்மையா பண்ணியிருக்காரு. டைம் போனதும் தெரியல. விஷுவல்ஸும் அந்த மாதிரி இருக்கு, ஸ்கிரீன் பிளேயும் அந்த மாதிரி இருக்கு. சொல்ல அந்த ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு மெசேஜ் சொல்லி வச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. கரெக்டா இருக்கு. டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு படம் பார்த்திருக்கானா அது இதுதான். எல்ஐகே அந்த நல்ல ஒரு டைட்டில். எல்ஐகே படம் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஐ லவ் விக்னேஷ் சிவன் மூவிஸ். ஒரு லவ் டிராமாவா இருந்துச்சு. தென் என்ன சொல்றது, சீமான் அண்ணன் என்ட்ரி நல்லா இருந்துச்சு. சீமான் அண்ணன் வந்து ரொம்ப நேச்சுரலா தமிழ் பற்று எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தமிழ் பற்று பேசியிருக்காங்க. இது ரொம்ப லவ் டுடே மாதிரி வைபா இருக்காது. பட் லவ் டிராமா விக்னேஷ் சிவன்ஸ் எப்படி நானும் ரவுடி தான் பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு லவ் டிராமாவா இருக்கும். தென் எஸ்ஜே சூர்யா வில்லனா பயங்கரமா பண்ணியிருக்காரு. அவருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. தென் கித்தி சிட்டி ஏஐ மாதிரியே தான் இருந்தாங்க. ஸோ ரொம்ப கியூட்டா இருந்துச்சு எல்லாமே. தென் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு ஃபைட் இருக்கு, பயங்கரமா இருக்கும். அதை என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருமே. தென் வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? யா கண்டிப்பா ஒரு பெஸ்ட். எனக்கு எப்பவுமே விக்னேஷ் சிவன் படம் பிடிக்கும். அது ஓடாம இருக்கும், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவுமே ஒரு லவ் டிராமாவா போகும். ரொம்ப வைபிங்காலாம் இருக்காது. நீங்க பார்க்கலாம், ஒன் டைம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம எல்லாம் போன்ல இப்ப சுத்தி இருக்கோம். ஸோ அந்த போன் லவ் வந்து போனே பிரிச்சிரும்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ அது போன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நம்ம ஹியூமன்ஸ் டு ஹியூமன்ஸ் லவ் பண்ணலாம். அந்த மாதிரி தான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல அவங்களுக்கு தான் பயங்கரமா கிளாப்ஸ் தட்டினாங்க. பிரதீப்பை விட சீமானுக்கு அதிகமா தட்டினாங்க. இல்ல டியூ டிராகன் கேட்டீங்கன்னா டியூடுக்கு நடுவுல தான் வரும். டியூட் எனக்கு அடுத்து தேர்ட் பிளேஸ் தான். செகண்ட் பிளேஸ் இது வச்சுக்கலாம். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. சூப்பர். இல்ல பிரதீப் வழக்கம் போலதான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரதீப் இம்ப்ரூவ் பண்ண எனக்கு பிரதீப் ரொம்ப பிடிக்கும். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த இம்ப்ரூவ் தெரியல. பட் அவர் எப்பயுமே எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். எல்லா எலிமெண்ட்டும் இருக்கு. ஃபேமிலி, எமோஷன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ. சாரி டைட்டில் அந்த கம்பெனியை வச்சுதான் டைட்டில். பட் அந்த கம்பெனியை ட்ரெஸ் ஆயிடும். ஸோ ஓகே,
டைட்டில் ஓகே. நல்லா இருந்து எல்லாரும் சூப்பரா ரிவ்யூ கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கு. இல்ல ஆடியோ ரெஸ்பான்ஸ் நிறைய இருக்கு. இந்த பிரதீப் ரங்கநாதன் அண்ணா படமே வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பாருங்க. விஎக்ஸ் ரொம்ப அனிருத் வாய்ஸ் கொடுத்த ரோபோட்டிக் ரொம்ப அருமையா இருக்கு. வேற லெவல் டிஃப்ரெண்டா இருக்கு. அதான் எல்லைக்கு லவ் இன்சூர் கம்ப்ளீட் தான் சொல்லிருக்காங்க. எஸ்ஏ சுரேஷ் சொல்லவே தெரியல. நடிப்பு வந்து பட்டை கிளப்பாரு. ஸ்கிரீன் ஃப்ரேம்ல வந்தா நல்லா தான் இருக்கும். சீமான் அந்த தலைவர் வந்துறாரு. ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா தான் இருக்கும். எல்லாமே அரசியல் இருந்து சினிமா வந்து அவரை எஸ்டேட் தான் தொடர்ந்து லவ் பண்ண மாட்டேங்கிறாரு. நெக்ஸ்ட் எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தான் எதிர்பார்க்கறேன். மியூசிக் சொல்ல அனிருத் 100% நல்லா தான் இருக்கும். ஒரு சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாக் ஆகும், செகண்ட் ஹாஃப்ல காமெடியா போகும். அவர் எல்லாமே லவ் பண்ணனா அவர் தான் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. 4 வருஷம் வெயிட் பண்ணி எடுத்து சொல்றாரு. ஒன் டைம் பார்க்கலாம் அதெல்லாம். ஓரளவு ஏன்னா அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லவ் பத்தி தான் வந்து 100% சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த அது உண்மை ஓரளவு ஒர்க் அவுட் ஆகும். 100% ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க சூப்பரா அவங்க கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க.